ஒர்க்கிங் விமனாக இருந்தோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே லீவு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல், தீபாவளி, ஃபெஸ்டிவல் டைம்லலாம் லீவ் விடுவாங்க இல்லையா? அப்போல்லாம் லீவ் விடுறது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குமே. சாட்டர்டே சண்டேவும் அதே போல் தாங்க. சனிக்கிழமை பூரா வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வீக் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது, வீடை டீப் க்ளீன் பண்ணுறதுன்னு போயிடும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நடக்கிறது, பறக்கிறது, குதிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கேனே. இந்த சின்னதாக இருக்குது இல்லைங்களா, இந்த கமர்ஷியல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க வாங்கியிருக்கேன். இந்த கமர்ஷியல் ஸ்டவ்வோடு சேர்ந்து நமக்கு வந்து அந்த ரெகுலேட்டர் அதோட அந்த இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1400ன்னு தான் வாங்கியிருந்தேனே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மிக்ஸி சாப்பர் இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டேங்க. சீரக சம்பாவில் செய்யல, புல்லட் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா எங்கள் ஊர் பக்கம்லாம் ரூ. 200 அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு எதுக்கு இவ்வளோ விலை ஏறிச்சுன்னே தெரியல. அதனால் நான் வந்து புல்லட் ரைஸில் தான் பண்ணேன். புல்லட் ரைஸும் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ரைத்தா பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பாயசம் பண்ணியிருந்தேன். சூப்பராக எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தரமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கியாச்சு. பிரியாணியே அதிகமாக இருக்குது, வேணுங்கிறவங்க ஈவினிங் சாப்பிட்டுக்கோங்க நைட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாதம், ரசம், அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொரியல் தாங்க பண்ணேன். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.